ஹாய் எவ்ரி ஒன். புக் மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். பின்ன அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இன்சைட் அவுட்டும் நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒரு 4 பாக்ஸ் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சென்ட்ரல் இருக்கிற லைனுக்கும் லாஸ்ட்டில் இருக்கிற பேப்பரை கனெக்ட் பண்ணுற மாதிரி உள்ள சைடு மடிக்கணும். அப்படி மடித்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப்லேயே நமக்கு 2 செப்பரேட் டிவிஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி 2 டிவிஷன் கிடைக்கும். அப்படியே அந்த பேப்பரை திருப்பிக்கணும். திருப்பிட்டு சென்டரில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் ஒரு லைன் ஃபோல்டு பண்ண லைனை பேஸாக வச்சு 2 கார்னர்ஸையும் உள்ளே வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். லைக் நம்ம ராக்கெட்லாம் செய்வோம்ல, அது மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த பேப்பரை அகெயின் திருப்பிக்கணும். ஃப்ரண்ட் இருக்கிறத பேக்காக திருப்பிக்கணும். திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் கீழே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். அது ரெண்டையுமே 2 கார்னரையும் எடுத்து உள் சைடில் மடிக்கணும். மடித்தோன்னா வீடு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த 2 கார்னரையுமே சென்ட்ரல் லைன் பேஸாக வச்சு நம்ம அகெயின் ஒரு ட்ரையாங்கிளாக மேக் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஈக்குவல் சைஸில் நம்ம ஃபோல்டு பண்ணணும். லைக் நான் அதில் காட்டியிருக்க மாதிரி சென்டர் லைனை பேஸாக வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கார்னர்ஸ்லையுமே 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கும். அந்த 2 ட்ரையாங்கிளையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 2ஐயும் சேர்த்து ஒரே ட்ரையாங்கிளாக மடிக்க போகிறோம். எப்படின்னா சென்டரில் இருக்க ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், 2 ட்ரையாங்கிளையும் நம்ம ஒரே மாதிரி ஷேப்பாக மேக் பண்ணியாச்சு. இப்போது நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் மேக் ஆகிடுச்சு. பேக் சைடில் 2 பேப்பர்ஸ் அன்கவர்டாக இருக்கும், லைக் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை இப்படி மேலே லிஃப்ட் பண்ணி விடணும். அதாவது ஒரு நாய்க்குட்டி காது எப்படி இருக்கும் அது மாதிரி நம்ம மேலே லிஃப்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த ஷேப் பார்த்ததும் உங்களுக்கு தோணியிருக்கும் நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோன்னு. அப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற எட்ஜஸை நம்ம ஃபோல்டு பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் எட்ஜஸையும் நம்ம நல்லா ஃபோல்டு பண்ணணும். பண்ணிவிட்டு கார்னர்ஸில் இருக்கிற அந்த கார்னர் டிப்பை உள்ளே ஃபோல்டு பண்ண போகிறோம். அப்படி உள்ளே ஃபோல்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 சைட்லேயும் நமக்கு கவர் ஆகிடும். அப்போது எந்த கார்னரும் கவர் ஆகாமல் இருக்காது. ஸோ எல்லா கார்னரையும் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஆஹா, அழகான ஒரு ஹார்ட் ஷேப்டு புக் மார்க் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி புக்கில் போனால் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம புக்கில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது 2 பிளெயினாக இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம், டெக்கர் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி தோணுதோ அது மாதிரி டெக்கர் பண்ணலாம். இப்போ நான் சும்மா ஒரு ஹார்ட்டின் போட்டு அந்த கிளிட்டர் ஷீட்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி பண்ணலாம். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க சேனல். ஸோ இனிமேல் இதே மாதிரி நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் வரும் உங்களுக்காக. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னும் நல்லா பண்ண போகிறோம் நிறையா வீடியோஸ். ஸோ ஸ்டே டியூன்ட் கைஸ்.